ஒரு வாட் 18 தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வாட் 18 கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இன்றைக்கி 3 வேளைக்குமே நானே சமைச்சு சாப்பிட போகிறேன். ரீசெண்டாக புது ரூம் ஷிஃப்ட் பண்ணி பாலுமே காய்ச்சிருந்தேன். ஸோ அப்போ முடிவு பண்ண டெய்லி ஒரு வேலையாச்சும் நம்மளே குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா சூடாக நிறைய முட்டை போட்டு ஒரு எக் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி கூட இந்த ரெடிமேட் பரோட்டா கிடைக்கும் இல்லையா, அதையுமே வாங்கி சூடு பண்ணி அதை தான் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருந்தேன். நான் சமைச்சேன்றனால சீன் போட்டுக்கல, சீன் தான் போட்டுக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு நான் சமைச்சது. ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நிறைய ரெசிபிஸ் யோசிச்சு கடைசியில் கார்லிக் ரைஸும் அதே மாதிரி எக் டோஸ்ட்டுமே தான் பண்ணி சாப்பிட்ருந்தேன். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. வேறு எதுவும் சமைக்க தெரியாதுன்றனாலையும் அதே மாதிரி திரும்ப நைட்டுக்கும் சமைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாதனாலையும் நைட்டுமே திரும்ப குக்கரில் நான் ரைஸ் வச்சு அம்மா ஊர்லேருந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்த தக்காளி தொக்கு இருந்துச்சு. அதை தான் வச்சு இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டேன். கூடவே குக் வித் கோமாளியும் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருந்த இந்த தக்காளி தொக்கு தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.